வணக்கம். செப்டம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் IPO குறித்தான அப்டேட் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 25ஆம் தேதி. செப்டம்பர் 27ஆம் தேதி முடிவுக்கு வருது. அவங்க நிர்ணயித்திருந்த லோவர் பேண்ட் ₹209, அப்பர் பேண்ட் ₹220. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 100% அதிகமாக போய்கொண்டிருக்குன்னு NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா IPO குறித்தான அப்டேட் பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைச்சிருக்கு. செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பெரிய IPO கொண்டு வராங்க ஹுண்டாய் மோட்டார் இந்தியா. இது வழியாக ₹25,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேலாகத்தான் இருக்கும்னு பிஸ்னஸ் டுடேல கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி விற்பனை செய்வது வழியாகத்தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் டுடேல. அக்டோபர் மாதத்தில் இந்த IPO வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பேரமவுண்ட் ஸ்பெஷாலிட்டி ஃபோர்ஜிங்ஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. NSE உடைய SME பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆனது. 40% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். டெல்லி மெட்ரோக்கு முதல் முறையாக மேக் இன் இந்தியாவுடைய ஓட்டுநர் இல்லாத ட்ரெயின் செட் வந்திருப்பதாக CNBC TV 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேஷில் ஆல்ஸ்டாம் ஃபெசிலிட்டியிலிருந்து இது வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சிட்டியில் இருக்கக்கூடிய ஆல்ஸ்டாம் ஃபெசிலிட்டியிலிருந்து ஓட்டுநர் இல்லாத ட்ரெயின் செட் டெலிவரி ஆயிருக்கு டெல்லி மெட்ரோக்கு. eastmytrip.com குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ₹176.5 கோடி மதிப்பிற்கான பிளாக் டீல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2.6% ஸ்டேக் ப்ரொமோட்டரான நிஷந்த் பிட்டி விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. CNBC TV 18 என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ₹17.6 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 10% ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க eastmytrip.comல. ஃபாக்ஸ்கான் தமிழகத்தில் $1 பில்லியன் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் டுடேல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே ஃபெசிலிட்டிக்காகத்தான் இந்த $1 பில்லியன் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் டுடேல. ஜீரோதா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நிதியாண்டு 2024 அவங்களுடைய வருவாய் லாபம் குறித்தான அப்டேட் தலைவர் வெளியிட்டிருக்கிறார் நிதின் காமத். நிதியாண்டு 2024 கம்பெனியுடைய லாபம் ₹4,700 கோடி, 62% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 21% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 8,320 கோடி ரூபாய். இந்த லாபத்தில் ₹1,000 கோடி அன்ரியலைஸ்டு கெயின் இருக்குங்க. அன்ரியலைஸ் கெயின் இன்னும் கணக்கில் காட்டல. அது ஃபியூச்சரில் அவங்க எப்போ அதை ரியலைஸ் பண்ணுறாங்களோ ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் காட்டுவாங்க. ஸோ ₹1,000 கோடி தனியாகவே லாபத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது இந்த ₹4,700 கோடி கணக்கில் வரல இது வரைக்கும். ஆப்ரேட்டிங் மார்ஜின் 57%. இது எவ்வளவு அதிகம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த ஆண்டு 44%, ஆப்பிளுடையது 29%, கூகுளுடையது 31%, அமேசான் வெப் சர்வீசஸ் உடைய 37%. இது எல்லாத்தையும் காட்டிலும் ஜீரோதாவுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் 57% இருந்துகிட்டு இருக்கு. ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் ஆகஸ்ட் மாத இறுதியில் பார்க்கும்போது 79 லட்சம் தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நிதியாண்டு 2025 கம்பெனியுடைய வருவாய் மற்றும் லாபத்தில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனியுடைய தலைவரே அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு முக்கிய காரணம் என்ன, செபி புதிதாக விதிகள் கொண்டு வராங்க. ஒரு விதி என்ன அப்படின்னா, வால்யூம் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு. அது இனி செய்யக்கூடாதுன்னு செபி விதி கொண்டு வந்துடுறாங்க. அதனால அவங்களுடைய வருவாயில் 10% பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றொரு முடிவு செபி எடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்னன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டுப்பாடுகள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அதுல இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வைத்துட்டு இருக்காங்க. அதில் கொண்டு வரக்கூடாதுன்னு. அது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 30% பாதிப்பு இருக்கும் கம்பெனியோடைய வருவாயில. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு சுனில் பிரபாகரன் ராஜினாமா செய்திருக்கிறாரு.
மேக்ஸ் எஸ்டேட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஃபண்டிங் கிடச்சிருக்கு. 391 கோடி ரூபாய் நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி முதலீடு செய்திருக்கிறாங்க. இது டெல்லி என்சிஆர் ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் எஸ்டேட்ஸ். MCX குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி சில விதிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன்படி டிரான்சாக்ஷன் ஃபீல அவங்க மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸில். இப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் டிரான்சாக்ஷன் ஃபீ ₹1,00,000 டேர்ன் ஓவர் வேல்யூக்கு ₹2.10. அதே போல் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு ₹1,00,000 ப்ரீமியம் டேர்ன் ஓவர் வேல்யூக்கு ₹41.80 நிர்ணயித்திருக்கிறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்த இருக்கிறாங்க MCX. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. MCXக்கு மார்கன் ஸ்டான்லி அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,950. PC ஜுவல்லர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. செப்டம்பர் 30ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. இந்துஸ்தான் யூனிலீவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மீது டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்ததுங்க. கிட்டத்தட்ட ₹963 கோடி டாக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் போனது. அதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட்டில். இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. கம்பெனிக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இந்துஸ்தான் யூனிலீவர் GSK குரூப்புடன் ஒரு டீல் இருந்தது. GSK கைவசம் இருந்திருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ், குறிப்பாக ஹார்லிக்ஸ், பூஸ்ட், மால்டோவா, விவா போன்ற பிராண்ட்ஸை இந்துஸ்தான் யூனிலீவருடன் இணைத்தாங்க. அதில் அவங்க டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் ஷோஸ் சரியாக பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ₹963 கோடி டாக்ஸ் நோட்டீஸ் போனது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க. இப்போ அதுவும் பாம்பே ஹைகோர்ட் நிராகரித்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க மணி கண்ட்ரோலில். டெல்டா காப் குறித்து காலையில் வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. டிமர்ஜர் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்கன்னு. அதற்கான ரியாக்ஷனாக 10% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அதிகரித்தது டெல்டா கார்பரேஷன். ஓலா எலக்ட்ரிக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பர்ன்ஸ்டைன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் ஓலா எலக்ட்ரிக்கு பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஓலா எலக்ட்ரிக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேல இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். எலக்ட்ரிக் 2 வீலர் மார்க்கெட்டில் லீடராக இருக்கிறாங்க. அவங்களுடைய மார்ஜின்ஸும் அதிகமாக இருக்குது. விரைவில் ப்ராஃபிட்டபிலிட்டியை எட்டுவாங்க ஓலா எலக்ட்ரிக்னு பர்ன்ஸ்டைன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2025 Q1 கிராஸ் மார்ஜின் 18.4%. அவங்களுடைய காம்படிட்டர்ஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது டிவிஎஸ்க்கு அது 14% இருக்குது. பஜாஜ்க்கு 12.3%, ஏத்தருக்கு 7% இருக்குது. ஸோ காம்படிட்டர்ஸுடன் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கிராஸ் மார்ஜின் அதிகமாக தான் இருக்குது. அதே போல் எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது -2% இருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் டிவிஎஸ் -7.9, பஜாஜ் -10.4, ஏத்தர் -37% இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓலா எலக்ட்ரிக் முன்னிலையில் இருப்பதாக பர்ன்ஸ்டைன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பவர் கிரிட்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹370. ஸ்பைஸ்ஜெட் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ₹37 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்துள்ளதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 20 வரைக்கும் பார்க்கும்போது அவங்க கைவசம் 3.55% ஸ்டேக் இருக்குது ஸ்பைஸ்ஜெட்டில். இப்போ 56.3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.7% விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். GST இன்ஃபோசிஸ்க்கு இருக்குது. கிட்டத்தட்ட ₹30,000 கோடி கட்ட சொல்லி GST போனது இன்ஃபோசிஸ்க்கு. அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இன்ஃபோசிஸ்க்கு நிவாரணம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். ஒன்று அது முற்றிலுமாக எழுதி தள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது அதை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் டுடேல இன்ஃபோசிஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வரி ஏய்ப்பு நடத்தியிருக்கிறாங்க ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ்ன்ற குற்றச்சாட்டு. ₹2,500 கோடி வரி ஏய்ப்பு நடந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹெல்த் கேர் பிஸ்னஸை விற்பனை செய்திருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் அவங்க விற்பனை செய்தாங்க. அதற்கு பிறகு ஒரு மர்ஜர் நடத்தினாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மர்ஜர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் ஒரு நஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது ஏன் மர்ஜர் பண்ணாங்கன்றதான் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது வரி ஏய்ப்பு நடத்துவதற்காகத்தான் அந்த மர்ஜர் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். BELக்கு மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 350. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மெக்வேரி. டாடா நிறுவனமான இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். தாஜ் பிராண்ட் ஹோட்டல்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் தான் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி. சென்னையில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க. செலக்யூஷன் ஹோட்டல், முதல் செலக்யூஷன் ஹோட்டல் சென்னையில் திறக்கிறாங்க. இது சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் தமிழ்நாட்டில் 22 ஹோட்டல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் 6 அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.